எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டி சாப்டரில் மிஸ்லேனியஸ் எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் மிஸ்லேனியஸ் எக்ஸசைஸில் 7th சம் சொல்லித்தரேன். Differentiating with respect to x, y equal to log x பவரில் இப்போ லாக் எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இது மாதிரி பவரில் இருந்தாலே அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு லாக் எடுத்துகிட்டு அப்புறமா டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். லாகில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, லாக் பி பவர் என். அந்த ப்ராப்பர்ட்டி தான் இப்போ இதில் யூஸ் பண்ண போகிறோம். பி பவர் என்னா என் லாக் பி, அந்த என் வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடும். இப்போ டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸு. இப்போ இங்கே என்ன ஆகும், லாக் ஒய்ன்னு ஆகும், ஈக்குவல் டு லாக் ஆஃப் லாக் எக்ஸ் பவரில் லாக் எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பி பவர் என் இருக்கிறதுனால என் ஃப்ரண்ட்டில் வந்த மாதிரி இந்த லாக் எக்ஸ் ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஸோ லாக் எக்ஸ் இன்ட்டு இந்த லாக் டேர்ம் லாக் ஆஃப் லாக் எக்ஸ். ஸோ இதில் ரெண்டு டேர்ம் இருந்தாலே யூவி மெத்தட் தான் யூஸ் பண்ணோம். யூவிக்கு இதுதான் ஃபார்முலா, யூவி டேஷ் ப்ளஸ் வியூ டேஷ். ஸோ லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு வந்து ஃபார்முலா ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், நான் சொல்கிறேன். டி பை டிஎக்ஸ் ஆஃப் லாக் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x. ஸோ இதில் இப்போ யூவி டேஷ்னால் இப்போ லாக் ஒய்ன்னு இருக்குது. இப்போ டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், லாக் ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/y இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு, இப்போ யூனா யூ அப்படி லாக் எக்ஸ் அப்படியே வச்சுக்கணும், வி டேஷ் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ வி இருக்கிற இடத்துல லாக் ஆஃப் லாக் எக்ஸ், லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x. இந்த எக்ஸுக்கு பதில் இப்போ லாக் எக்ஸ் இருக்கிறனால 1/log x. அப்புறமா லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x. ஸோ யூ வி டேஷ் பண்ணியாச்சு, ப்ளஸ் வி, வினா லாக் அந்த டேர்ம் இந்த டேர்ம் அப்படியே வச்சுக்கணும், இது ஃபுல்லாக வி. ஸோ லாக் ஆஃப் லாக் எக்ஸ் அப்புறமா யூ டேஷ் லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x. ஸோ இதில் லாக் எக்ஸ் கேன்சல் ஆகிடும். இப்போ 1/x இதுலேயும் இருக்குது இதுலேயும் இருக்குது. 1/x காமனாக வெளியில் எடுத்துட்டா இங்கே வந்து 1 + log xன்னு இருக்கும். இப்போ இந்த பக்கம் 1/y dy by dx இருக்குது. நமக்கு dy by dx தான் வேணும், அதனால் இந்த டிவிஷனில் உள்ள y வந்து நியூமரேட்டரில் போய்டும். dy by dx ஈக்குவல் டு y இன்ட்டு 1/x 1 + log x. இப்போ y என்னென்ன அந்த கொஸ்டினில் இருக்கிற டேர்ம் தான் y நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அந்த y அப்போ அந்த கொஸ்டினில் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ ஃபைனலாக dy by dx ஈக்குவல் டு yக்கு பதில் கொஸ்டினில் log x பவர் log xன்னு இருக்குது. ஸோ இந்த டேர்ம் 1/x வெளியில் எடுத்துட்டோன்னா 1 + log ஆஃப் log xன்னு இருக்குது. log of log x. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். Next, 8th sum. Differentiating with respect to x, cos of y equal to cos of a cos x plus b sin x. ஸோ cos x இதில் என்னெல்லாம் இப்போ டிஃப்ரென்ஷியேட் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோன்னா அதெல்லாம் கீழே எழுதுகிறேன். டி பை டிஎக்ஸ் ஆஃப் cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x. அதே மாதிரி sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x. ஸோ இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், dy by dx ஈக்குவல் டு, இப்போ காஸ் ஆஃப் திஸ்னா மைனஸ் sin xனா சைன் ஆஃப் மைனஸ் சைன் போட்டு எக்ஸ் இருக்கிற இடத்துல இது இருக்கிறனால அப்படியே போட்டுக்கலாம், மைனஸ் சைன் ஆஃப் a cos x ப்ளஸ் b sin x. அப்புறமா இந்த ப்ராக்கெட்குள்ளே உள்ளதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், செயின் ரூல்னால ஏ அப்படியே வச்சுக்கணும். காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x. ஸோ மைனஸ் sin x
ப்ளஸ் பி எப்படி இருக்கும் sin x டிஃப்ரென்ஷியேட்னா cos x. ஸோ இதுதான் ஃபைனலாக இந்த மைனஸை உள்ளே எடுத்துக்கலாம். மைனஸ் sin a cos x ப்ளஸ் b sin x. இப்போ இந்த மைனஸ் இதுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணால் இது ப்ளஸ் ஆகிடும், அதனால் இங்கே ப்ளஸ் போட்டுக்கலாம். இந்த டேர்ம் வந்து மைனஸ் ஆகிடும். ஸோ a sin x minus b cos x. ஸோ dy by dx equal to இதுதான் ஃபைனல் ஆன்சர். Ninth sum. Differentiating with respect to x. Sin y equal to sin x minus cos x. பவரில் sin x minus cos xன்னு இருக்குது. ஸோ பவர் டேர்ம் இருந்தாலே லாக் ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு இதுதான் ப்ராப்பர்ட்டி. லாக் பி பவர் என்னா n log p. ஸோ பவரில் உள்ள n ஃப்ரண்ட்டில் வந்த மாதிரி. இப்போ இதான் இங்கே இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ். இப்போ இங்கே என்ன ஆகும் லாக் ஒய்ன்னு ஆகும். இங்கே லாக் ஆஃப் இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. sin x மைனஸ் cos x பவரில் sin x மைனஸ் cos x. ஸோ இந்த லாக் ப்ராப்பர்ட்டி படி n ஃப்ரண்ட்டில் வந்த மாதிரி இந்த டேர்ம் ஃப்ரண்ட்டில் வந்துடும். sin x மைனஸ் cos x இன்ட்டு லாக் ஆஃப் sin x மைனஸ் cos x. ஸோ log y equal to. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். டிஃப்ரென்ஷியேட்க்கு என்னென்ன ஃபார்முலாலாம் யூஸ் பண்ண போகிறோன்னு சொல்கிறேன். இப்போ sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டி பை டிஎக்ஸ் ஆஃப் sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x. இதே மாதிரி லாக் இருக்கிறனால டி பை டிஎக்ஸ் ஆஃப் லாக் x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x. cos x இருக்கிறனால டி பை டிஎக்ஸ் ஆஃப் cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x. இந்த ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதில் ரெண்டு டேர்ம் இருக்குது. இது ஃபுல்லாக வந்து u, இங்கேருந்து இது வரைக்கும் இது v. ஸோ uவிக்கு என்ன ஃபார்முலானா uv டேஷ் ப்ளஸ் vu டேஷ். இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண 1/x. இங்கே லாக் ஒய்ன்னு இருக்கிறனால 1/y இன்ட்டு dy பை dx equal to uனா இந்த டேர்ம் அப்படியே போட்டுக்கணும். sin x மைனஸ் cos x. ஸோ ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறேன். v டேஷ்னால் இது லாக் எக்ஸ்னால் 1/xனால இது 1/, இந்த இடத்துல போடுறேன் 1/ என்ன இருக்கோ அது அப்படியே போடணும். எக்ஸுக்கு பதில் இது இருக்கிறனால sin x மைனஸ் cos x. அப்புறமா இந்த இடத்துல ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண. sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x. இங்கே மைனஸ் cos x இருக்குது. cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x. அந்த மைனஸ் இந்த மைனஸ் இது ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் sin xன்னு ஆகும். ப்ளஸ்ஸு அடுத்தது நம்ம uv டேஷ் பண்ணியாச்சு. இப்போ vu டேஷ். வின்றது இதில் லாக் இந்த டேர்ம் ஃபுல்லாக v. அதனால் லாக் ஆஃப் sin x மைனஸ் cos x u டேஷ். u டேஷ்னால் இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x. cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin xன்றனால அந்த மைனஸ் இந்த மைனஸ் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் sin xன்னு ஆகிடும். இப்போ நான் அதை எல்லாமே அரேஞ்ச் பண்ணி ஒன்றா எழுதுகிறேன். ஒன் பை ஒய் dy by dx equal to sin x minus cos x into 1 by sin x minus cos x into sin x plus cos x. இந்த uv டேஷ்ன்ற அந்த டேர்மு அப்புறமா ப்ளஸ் log of sin x minus cos x into cos x plus sin x. ஸோ இதில் இந்த டேர்ம் அப்படியே கேன்சல் ஆகிடும். இப்போ வந்து sin x plus cos x காமனாக இருக்கிறனால அதை வெளியில் எடுத்துடலாம்.
இங்கே 1 தான் இருக்கும். 1 ப்ளஸ் இது லாக் ஆஃப் sin x மைனஸ் காஸ் எக்ஸ். ஸோ இந்த இடத்துல 1/y dy by dxன்னு இருக்குது. நமக்கு dy by dx தான் வேணும். ஸோ y வந்து இப்போ நியூமரேட்டருக்கு போயிடும். y இன்ட்டு இது sin x ப்ளஸ் காஸ் எக்ஸ் 1 ப்ளஸ் லாக் ஆஃப் sin x மைனஸ் காஸ் எக்ஸ். இப்போ இந்த y வந்து என்னென்னு அசியூம் பண்ணியிருக்கோம், sin x மைனஸ் காஸ் எக்ஸ் இந்த கொஸ்டினில் இருக்குது, அது அப்படியே எழுதிக்கலாம். dy by dx ஈக்குவல் டு sin x மைனஸ் காஸ் எக்ஸ் பவரில் sin x மைனஸ் காஸ் எக்ஸ். இப்போ இங்கே என்ன இருக்குது, sin x ப்ளஸ் காஸ் எக்ஸ், இது அப்படியே எழுதிக்கலாம். இப்போ இதுலேயும் sin x ப்ளஸ் காஸ் எக்ஸ், இதுலேயும் sin x ப்ளஸ் காஸ் எக்ஸ்னால தான் காமனாக வெளியில் எடுத்திருக்கோம். இந்த இடத்துல 1 இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து 1 ப்ளஸ் லாக் ஆஃப் sin x மைனஸ் காஸ் எக்ஸ். இதுதான் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 10th சம். differentiating with respect to x, y equal to x power x இருக்குது, x power a இருக்குது, a power x இருக்குது, a power a இருக்குது. ஸோ இது 4 டேர்மும் வந்து நம்ம ஒன்றா டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது, லாகும் எடுக்க முடியாது. அதனால் நான் எல்லாத்துக்குமே ஒரு இப்போ y ஈக்குவல் டு இந்த டேர்முக்கு u நேம் கொடுத்துக்கலாம், இதுக்கு v நேம் கொடுத்துக்கலாம், இதுக்கு w நேம் கொடுத்துக்கலாம், இதுக்கு z நேம் கொடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் ஏன் நேம் கொடுக்கலன்னா இங்கே ஆல்ரெடி இதிலெல்லாம் எக்ஸ் இருக்கிறனால. இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ dy by dx டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட் பை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னால் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் du by dx வரும், ப்ளஸ் dv by dx வரும், ப்ளஸ் dw by dx ப்ளஸ் dz by dx. ஸோ இதை ஒன்று நேம் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம செப்பரேட்டாக தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இப்போ u ஈக்குவல் டு x பவர் x. ஸோ பவரில் இருந்தாலே நான் சொன்ன லாக் ப்ராப்பர்ட்டி எடுக்கணும். லாக் p பவர் n வந்து n லாக் p. ஸோ n ஃப்ரண்ட்டில் வந்துடும். இப்போ வந்து டேக் லாக் ஆன் போத் சைட்ஸ். ஸோ லாக் u ஈக்குவல் டு லாக் x பவர் x. ஸோ இந்த இடத்துல இந்த ஃப்ரண்ட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி படி ஃப்ரண்ட்டில் வந்துடும் x லாக் எக்ஸ்ன்னு ஆகும். ஸோ இங்கே லாக் u இருக்குது. இந்த ஸ்டெப்பில் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இது 2 டேர்ம் இருக்கிறனாலே யூவி மெத்தட், இதுக்கு இதான் ஃபார்முலா யூவி டேஷ் ப்ளஸ் வியூ டேஷ். இந்த யூ வேறு. இப்போ லாக் இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 டி பை டி, இந்த டிஃப்ரென்ஷியேட் ஃபார்முலாலாம் இங்கே எழுதுறேன். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 டி பை டிஎக்ஸ் ஆஃப் லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 பை எக்ஸ். ஸோ இந்த ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ லாக் யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 பை யூ இன்ட்டு du by dx. ஸோ இதில் யூவி மெத்தடில் யூனால் எக்ஸ் அப்படியே வச்சுக்கணும். லாக் வி டேஷ் லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 பை எக்ஸ் ப்ளஸ் வினா லாக் எக்ஸை அப்படியே வச்சுக்கணும், எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஸோ இதில் எக்ஸ் கேன்சல் ஆகிடும், 1 ப்ளஸ் லாக் எக்ஸ். ஸோ நமக்கு இங்கே 1 பை யூ du by dx தான் இருக்குது. du by dx வேணும் அப்படின்னா u வந்து இங்கே நியூமரேட்டரில் போய்டும். u என்னென்னு அப்படி எடுத்துக்கலாம், 1 ப்ளஸ் லாக் எக்ஸ். u வந்து கொஸ்டினில் எனக்கு x பவர் எக்ஸ்ன்னு இருக்கிறனால ஸோ du by dx ஈக்குவல் டு எக்ஸ் பவர் எக்ஸ் 1 ப்ளஸ் லாக் எக்ஸ். ஸோ இந்த டேர்ம் கண்டுபிடிச்சாச்சு. இதை வந்து இதுக்கு 2 நேம் கொடுத்துக்கலாம். செகண்ட் டேர்ம் வந்து எக்ஸ் பவர் ஏ v எக்ஸ் பவர் ஏ. இதுக்கு வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ் பவரில் கான்ஸ்டன்ட் இருக்குன்னா லாக்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் என், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1. ஸோ இதில் வந்து டிவி டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிவை செகண்ட் பார்ட் இப்போ இங்கே இந்த இடத்துல பண்ணுறோம்.
என்னன்னா ஏ எக்ஸ் பவர் ஏ மைனஸ் ஒன். ஸோ இந்த பார்ட்டு செகண்ட் டேர்ம் டிஃப்ரென்ஷிப்னு ஆச்சு. அதுக்கு வந்து நம்ம 3 நேம் கொடுத்துக்கலாம். டபிள்யூக்கு வந்து ஏ பவர் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஏ பவர் எக்ஸுக்கு ஃபார்முலாவே இருக்குது. டிஃப்ரென்ஷிப்னா ஏ பவர் டி பை டிஎக்ஸ் ஆஃப் ஏ பவர் எக்ஸ் வந்து ஏ பவர் எக்ஸ் லாக் ஏ. ஸோ இந்த ஃபார்முலா இதில் யூஸ் பண்ணலாம். dw பை dx ஈக்குவல் டு ஏ பவர் எக்ஸ் லாக் ஏ. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. இதுக்கு 1 2 3 2, இதுக்கு 3, இதுக்கு 4 நேம் கொடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு லாஸ்ட் டேர்ம் இசட் என்னென்ன அசிம் பண்ணியிருக்கோம், ஏ பவர் ஏ. இது கான்ஸ்டன்ட்னால டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டி பை டிஎக்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் டேர்ம் எங்கே இருந்தாலும் நம்ம 0 ஆகிடும். ஸோ dz பை dx ஈக்குவல் டு 0. ஸோ இதை வந்து 5 நேம் கொடுத்துக்கலாம். ஸோ 2 3 4 5 இது எல்லாமே வந்து சப்ஸ்டியூட்டிங் இன் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதுதான் dy பை dx. ஸோ dy பை dx ஈக்குவல் டு du பை dx. அது எல்லாமே நமக்கு தனித்தனியாக கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். dv பை dx ப்ளஸ் dw பை dx ப்ளஸ் dz பை dx. ஸோ du பை dx வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது எக்ஸ் பவர் எக்ஸ் 1 ப்ளஸ் லாக் எக்ஸ். dv பை dx இது ப்ளஸ் ஏ எக்ஸ் பவர் ஏ மைனஸ் 1. dw பை dx வந்து இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் ஏ பவர் எக்ஸ் லாக் ஏ. இது வந்து லாஸ்ட்டு ரிசல்ட் டேர்ம் வந்து 0 ஆகிடுச்சு. ஸோ இதுதான் dy பை dx. the final answer. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.